வணக்கம், வெல்கம் டு தமிழன்னம் யூடியூப் சேனல். இன்னைக்கு தேங்காய் பொடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் நிறைய துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது முத்துன தேங்காய். எலுசு தேங்காய் எல்லாம் இதுக்கு சேர்த்த வேண்டாம். முத்துன தேங்காய் சேர்த்துனா தான் நல்லா இருக்கும். அதே கப் அளவு அரை கப் வெள்ளை உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் அதை சேர்த்திக்கலாம். 7 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, அரை டேபிள் ஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஓமமும் பெருங்காயமும் ஜீரண சக்திக்கோ ஃப்ளேவருக்கும் நான் சேர்த்திருக்கேன். வாங்க இது இப்போ எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். முதல்ல வெள்ளுளுந்து போட்டுடலாம். வெள்ளுளுந்து அரை கப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுடலாம். நல்லா கைவிடாம வறுத்துக்கலாங்க. எல்லாமே ஒட்டுக்கா அது வறுபடும். ஒவ்வொரு பொருளையும் நல்லா டீப் ரோஸ்ட் தான் நம்ம பண்றோம். இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. அது அந்த வறுக்கிறப்ப அந்த உளுந்து வாசனை நல்லா வரும். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு போதுங்க. கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. நம்ம இது எல்லாமே எண்ணெய் இல்லாம தான் வறுக்கிறோம். எல்லா மிளகாயும் நல்லா குண்டு குண்டா சூடாயிடுச்சுன்னா இந்த மாதிரி குண்டு குண்டா வந்துருங்க. அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்து வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு சீக்கிரம் பொரிஞ்சிருங்க. இந்த மாதிரி படன்னு சத்தம் வரும். இது உப்பும் கூடி லைட்டா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த உப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓமத்தை போட்டுடலாம். ஏன்னா ஓமம் ரொம்ப வறுக்க வேண்டாம். 2 செகண்ட் இந்த மாதிரி கலக்கி விட்டா போதுங்க. இது மாத்திடலாம். கடைசியா இந்த தேங்காய் பூ போட்டுக்கலாம். நல்லா கைவிடாம வறுத்துக்கணுங்க. இதுதான் ப்ரௌன் கலர் வர மட்டும் வறுத்துக்கணும். அந்த ஈரப்பதம் போகணும். தேங்காய் பூ வறுத்தாச்சுங்க. இது இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க. அதே மாதிரி இது இப்படி எடுத்து இப்படி போட்டு பார்த்தோம்னா உதிரியா வரும். இந்த பக்குவத்துல வறுத்துக்கலாம். இப்போதும் ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சு எடுத்தாச்சுங்க. இந்த தேங்காய் பூ தனியா எடுத்து வச்சிருக்கேன். மீதி எல்லாம் ஒரே தட்டுல போட்டிருக்கேன். அதுல இந்த வரமிளகாய் மட்டும் முதல்ல ஜார்ல போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்தி கொரகொரப்பா அரைச்சுக்கணும். அது கடைசியில அந்த தேங்காய் பூ போட்டு அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சுங்க. முதல்ல அந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு கடைசியில் அந்த தேங்காய் பூ போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு பிறுபிறுன்னு அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா அரைக்காம இந்த அளவுக்கு பிறுபிறுன்னு அரைச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கு நெய்ல கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை இதுக்கு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம டீப் ரோஸ்ட் பண்ணங்காட்டி இது 20 நாள் மட்டும் நம்ம கெடாம வச்சிருக்கலாம். அதோட டேஸ்ட்டும் மாறாது. நீங்க இது செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன்னம் யூடியூப் சேனல். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.